இன்றைக்கி நாங்கள் இந்த டுவல் கேரேஜ்வே எப்படி க்ராஸ் பண்ணி போகிறோன்னு பார்க்குறோம். நாங்கள் இப்போ டெஸ்ட் சென்டருக்கு முன்னுக்கு நிற்கிறோம். அந்த டுவல் கேரேஜ்வே எப்படி க்ராஸ் பண்ணுறதுக்கு கூடுதலாக நீங்கள் இப்போ இதுலேருந்து லெஃப்ட் எடுக்க சொல்கிறேன்னா நாங்கள் இப்போ டெஸ்ட் சென்டருக்கு நிற்கிறோம். இதுலேருந்து இப்போ லெஃப்ட் எடுக்க போகிறோமா டெஸ்ட் சென்டர் பூட்டு தானே 5 மணிக்கு அப்புறம் பூட்டு 5 டைம் எடுக்க போகிறோம். ஓகே end of the road turn left. இந்த பக்கம் போகைக்க கூடுதலா follow the signல sat nav follow பண்ண மாட்டோம். இண்டிபெண்டன்ட் டிரைவிங் 2 வகையா இருக்கு. ஒன்று sat nav பார்த்து போறது, இன்னொன்று சைன் போர்டுகளை பார்த்து போறது. இன்னைக்கு நாங்க சைன் போர்டுகளை பார்த்து போறதுல ஒரு முன் பாட்டை மட்டும் பார்க்க போறோம். முன் கொஞ்சத்தை மட்டும் பார்க்க போறோம். இந்த வருதுல இந்த கிவ் வே, இந்த டுவல் கேரேஜ் வே முன்னுக்கு வருது இல்ல, இந்த டுவல் கேரேஜ் வேல நாங்க நேரா போறோம்னு சொன்னால் நேர போறோம் அந்த இருக்கல இதை க்ராஸ் பண்ணிட்டு அப்படி நேர போறோம்னு சொன்னா நாங்க இங்க இருந்தே லெஃப்ட்ல வச்சு கொள்ளணும். சரியா? லெஃப்ட்ல வச்சுட்டு இப்படியே இந்த அப் டு கிவ் இந்த கிவ்வே வரும் வரைக்கும் அப்படியே எட்ஜ் ஃபார்வர்ட் பண்ணி மெதுவா ஸ்லோவா போயிட்டு இங்க அங்க பாக்குறோம் என்ன உங்களோட ரைட் பக்கத்துல அங்க இருந்து யாரும் வராங்களோ இல்லைன்றேக்க இந்த சென்ட்ரல் ரிசர்வேஷன்ல லெஃப்ட்டுக்கு வாரோம். இவ்விடத்துல இருந்தே சிக்னல் லெஃப்ட்டுக்கு போடுறோம். சரியில்ல பார்த்துட்டு திரும்ப இங்க கிளியரான்னு பாக்குறோம். கிளியரா? ஓகே, இப்படியே நாங்கள் அந்த லெஃப்ட் லைனை டார்கெட் பண்றோம். லெஃப்ட் லைனை டார்கெட் பண்ணி இப்படியே வாரோம். இதுல வந்துட்டு சிக்னல் போட்டு இருக்கு, அப்படியே வந்து இதுக்குள்ளால போறோமா. இது ஒரு லேப். இதே இதுக்கு நாங்கள் நாங்க இப்ப லெஃப்ட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வந்தோம் இல்ல, இதே இதுக்கு நாங்க மிடில்ல இருந்து அங்க திரும்ப சென்ட்ரல் ரிசர்வேஷன்ல மிடில்ல இருந்து அப்படியே நாங்க அப்படி மிடில்ல இருந்து வந்தோம்னு சொன்னா நாங்க லெஃப்ட இல்லாட்டி ரைட் ரெண்டுல ஒன்றை சூஸ் பண்ணலாம். நாங்க இப்போ நாங்க பார்க்க போறதுன்னு சொன்னா வந்து அதே டுவல் கேரேஜ் வேல நாங்க இப்படி நேர போறதுன்னு சொல்லி நாங்க முதல் பார்த்தோம் லெஃப்ட்ல நின்று போனோம். இப்போ மிடில்ல நின்று போகலாம். எடுங்க போ ஒருத்தர் மரல தானே. ஓகே, இதில் லெஃப்ட் எடுக்க போறோமா. முதல் நாங்க இந்த கிவ்வே இருக்கு இந்த டுவல் கேரேஜ் வேல நாங்க முதல் இந்த ரோட்ல இருந்து லெஃப்ட்ல நின்றோம். சென்ட்ரல் ரிசர்வேஷன்ல லெஃப்ட்ல நின்றோம். அந்த சென்ட்ரல் ரிசர்வேஷன்ல நிக்க லெஃப்ட் சிக்னலை போட்டு போனோம். சரியா? அது ஒரு முறை. இப்படியும் செய்யலாம். இப்படியே போய் நீங்க இந்த ரோட்ல நடுவுலே நில்லுங்க. இந்த ரோட்ல இப்படியே நடுவுலே வந்து சரியா? இப்ப இந்த லேன்ல நாங்க இப்ப நடுவுல நிக்கிறோம். அப்படி நல்ல மிடில்ல நில்லுங்க. அதே ஒப்சர்வேஷன் ஒரு சேம் தானா? அங்கதான் பாக்குறோம். அங்க கிளியர்னு சொன்னா ஓகே, சென்ட்ரல் ரிசர்வேஷன்லயும் ஒரு திறமை இல்லை, அப்படியே போறோம். இதுலயும் வந்து நடுவுல நிக்கிறோம். ஓகேவா? நடுவுல நின்று நாங்க எந்த சிக்னல் போறோம்? நேர போறதுக்கு லெஃப்ட் சிக்னல் போடுறோம். ஓகே, கிளியர் தானே? ஓகே, அப்படியே நாங்க லெஃப்ட் லைனை சூஸ் பண்ணி தான் வரணும். இதுக்கு இந்த சிக்னல் நாங்க போடுறோம்னா அங்க வர இருக்கிறவங்களுக்கு தெரியும் நாங்க லெஃப்ட் எடுக்க பண்ணா அப்ப அவங்க அதை அந்த லைனை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப இன்னொன்று இருக்கா, அடுத்தது நாங்க ரைட் எடுக்கிறத பற்றி பார்ப்போம். கொஞ்சம் லெஃப்ட் பண்ணுங்க. நாங்க முதல் என்ன செய்தோம்னு சொன்னா வந்து இந்த இருக்கிற இந்த ரோட்ல வெள்ளக்கார் நிக்குதல்ல, அதுல இருந்து நாங்க லெஃப்ட்ல நின்று அந்த சென்ட்ரல் ரிசர்வேஷன் இப்ப நிக்குதல்ல வெள்ளக்கார், அதுலயும் லெஃப்ட்ல நின்று சிக்னலை லெஃப்ட்டுக்கு போட்டு அந்த ரோட்ல அந்த பக்கத்து ரோட்ல லெஃப்ட் லைனை சூஸ் பண்ணி போனோம். ஏன்னா இங்க இருந்து இப்படியே நேர போறதுக்கு. அடுத்த மெத்தட் என்ன செய்தோம், இந்த ரோட்ல மிடில்ல நின்றோம். சென்ட்ரல் ரிசர்வேஷன்லயும் மிடில்ல நின்றோம். ஆனா சிக்னல் லெஃப்ட்டுக்கு போட்டோம். அங்கிருந்து யாரும் பாராங்கன்னு பார்த்தோம். அப்படியே திரும்பவும் லெஃப்ட் லைனை தான் சூஸ் பண்ணோம். இப்படியும் போகலாம். லெஃப்ட்ல நின்று அப்படி நேரையும் போகலாம். மிடில்ல நின்று சிக்னலை போட்டு நேரவும் போகலாம். இப்ப நாங்க செய்ய போறது ரைட் எடுக்க போறோம் இந்த டுவல் கேரேஜ் வேல. சரியில்ல, இது கொமான் எப்படி கிடைக்கும்னு சொன்னா உங்கள்கிட்ட இருந்து இதுல போறதுக்கு டைரக்ஷன் வந்து அட் த டுவல் கேரேஜ்வே டர்ன் ரைட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னா சிலர் யூஸ் பண்ணுவாங்க அட் த கிவ்வே டர்ன் ரைட்னு சொல்லி. ரெண்டுல ஒன்று கிடைக்குமா? அட் த டுவல் கேரேஜ்வே டர்ன் ரைட் இல்லாட்டி அட் த கிவ்வே டர்ன் ரைட்னு சொல்லுவாங்க. ஓகே, நாங்கள் இப்போ ஃபெஸ்டா டர்ன் ரைட்ஸ் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. அதே போல அதுக்கு லெஃப்ட்ல இருந்து லெஃப்ட் சிக்னல் போட்டு போனோம். இதுக்கு இங்க வச்ச இந்த ரோட்ல இருந்தே இந்த கிவ்வேல வெயிட் பண்ணுவோம். இந்த சில்வர் கார் வெயிட் பண்ணுது, அதே காரை போல சிக்னல் ரைட்டுக்கு போட்டு
சென்ட்ரல் ரிசர்வேஷன்லையும் சிக்னல் ரைட்டுக்கு போட்டு ஆனா ரைட் லேனை தான் சூஸ் பண்ணணும் ரைட்ல இருந்தால். ஆனா மிடில் இருந்தால் இங்க மிடில் இருந்தால் அந்த சென்ட்ரல் ரிசர்வேஷன்ல மிடில் இருக்கணும். ஆனா அந்த அடிக்குதுல இப்ப சென்ட்ரல் ரிசர்வேஷன்ல அதுல இருந்து நீங்க லெஃப்ட் லேனையோ ரைட் லேனையோ சூஸ் பண்ணலாம் மிடில் இருந்தால் அதுல. ஆனா ரைட்ல இருந்தால் ரைட் லேனை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி பிறகு சேஞ்ச் பண்ணணும் லேனை. ஆனா மிடில் இருந்தா நீங்க ஐதர் லேன் லெஃப்ட் லேனையோ ரைட் லேனையோ சூஸ் பண்ணலாம். நாங்க இப்ப முதல்ல ரைட்ல நின்று ரைட்டுக்கு போய் அப்படி செஞ்சு பாப்போமா? ஓகேயா? ஓகே ஓகேவா? லைன் ஸ்பாட் பார்க்கணுமே. ஓகே இதுல ரைட் எடுக்க போறோம். அப்ப நாங்க இதுல இருந்தே நல்ல ரைட்டுக்கு போயிட்டு சிக்னலை போடுறோம். ஓகே அப்படியே வாரோம். அங்க பாக்குறோம் ஒருத்தரும் இல்ல. ஆனா முன்னுக்கு ஆக்கள் நிக்கிறாங்க என்ன. அப்ப நாங்க போய் நிக்க இடம் இல்ல. ஓகே இல்லன்னா நாங்க போய் ரோட்டை பிளாக் பண்ணவும் இல்லை. இப்ப திருப்பி பாக்குறோம் கிளியர் தேவிகோ. இப்ப போறோம் ரைட் லேன்ல நிக்கிறோம். சிக்னல் ரைட்ல இருக்குது. நாங்க இதுல இந்த ரைட் பொசிஷன்ல நிக்கிறோம் என்ன சென்ட்ரல் ரிசர்வேஷன்ல. இப்ப நாங்க சூஸ் பண்ண கூடியது ரைட் லேனை மட்டும்தான் இந்த சிச்சுவேஷன்ல. ஓகே ரைட் லேனை சூஸ் பண்ணி இப்போ ஸ்பீடை பிக்கப் பண்ணுங்க ஸ்பீடா பின்னால வாரம் இல்ல. ஓகே பிக்கப் பண்ணிட்டு 30க்கு மேட்ச் பண்ணிட்டு இப்போ மேர சென்டர் மேர லெஃப்ட் மேர பார்த்துட்டு எங்கட பொசிஷனை சேஞ்ச் பண்ண முதல் இங்க பாக்குறோம். ஓகே சென்டர் மேர லெஃப்ட் மேர மூவ் பண்ணுங்க மெதுவா. சிக்னல் கவர்மெண்டா போடுறோம். ஓகேவா?